லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ் அடகு நகை விற்க மர அடகு வைக்க லிவ்யா ஸ்ரீ கோல்டு பேக்கர்ஸ். ஒரு மோசடி மன்ன தன்னை பத்தி உலகமே யோசிக்கணும், உலகமே பேசணும்னு பேராசைப்படுறான். அப்ப அதுக்காக தன்னை பிரபலப்படுத்திக்கணுங்கிறதுக்காக ஒரு புத்தகம் வெளியிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வராப்புல அந்த புத்தகத்தை யார் கையால வெளியிடணும் அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 3 நடிகைகளை கூப்பிட்டு ஒரு மண்டபத்துல விழா நடத்தி அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. சபையில அத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த நேரத்துல இவன் ஒரு ஃப்ராடு, இவனே எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கல, இவன் என்ன புத்தகம் போடுறான்னு ஒரு பொண்ணு துணிச்சலா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனநிலைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாங்க அது என்ன கதைன்னு பேசலாம். காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம். அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள். எல்லாமே டிஜிட்டல் மயம். ₹1 சில்லற இல்லைன்னா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆகிட்டு தானே இருக்கு. வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு. நம்ம போனுக்கு வர்ற மெசேஜ் தொட்டா கூட அது கண்ணிவெடி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன? இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணங்களையும் அதுல சிக்காம நாம எப்படி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத பத்தியும் பேசுறதுக்குன்னு இருக்கிறது தான் உங்கள் அங்குச மரம் சேனல். அப்புறம் என்ன, அங்குச மரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். குடுமியான்மலை ரவிச்சந்திரன் தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தாண்டி தன்னோட அந்த பிசினஸ்க்கான ஒரு விளம்பரமாகத்தான் தன்னோட அந்த நல பணிகளை அவர் செய்து வந்தார் அப்படிங்கிறத தான் நாம் கடந்த வீடியோக்கள்ல பார்த்தோம். குறிப்பா எந்த ஒரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அல்லது கோயிலுக்கான ஒரு மராமத்து பணிகளுக்காக காசு வேணும்னு சொன்னாலும், கோயிலுக்கு காம்பவுண்டு கட்டணும், பெயிண்ட் அடிக்கணும், இப்படி என்ன தேவைன்னு போனாலும் அண்ணன் ஏதோ கோயில் நன்கொடை கும்பாபிஷேகம் அப்படின்னா 1001 1001ன்னு அந்த நன்கொடை வழங்குறது மட்டும் கிடையாது, அந்த கோயிலினுடைய புனரமைப்பு பணிகளையுமே சில லட்சங்களை செலவு செய்து கொடுக்கிற அளவுக்கு ஒரு வள்ளல் அப்படிங்கிற ஒரு பெயர் எடுத்தவரா அவர் இருக்கிறாரு. அதுபோல திருமண பக்கம் எல்லாம் அண்ணனோட அந்த வள்ளல் தன்மை விளம்பரமாகணுங்கிறதுல ஒரு ஆர்வம் கொண்டிருந்தாரு. இதெல்லாம் ஏதோ அவர் ஒரு சமூக சேவை செய்துட்டு இருக்கிறாரு, ஒரு நல்ல நோக்கத்துல இதெல்லாம் செய்யறாருங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வெளியில இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையான நோக்கம் இதை வச்சு எப்படி பிசினஸ் பண்றது அப்படிங்கிறது தான் அவருடைய மையமான நோக்கமா இருந்திருக்குது. அப்ப அதுல இருந்துதான் இந்த பிளக்ஸ் பேனர் போடுறது, நன்கொடை கொடுக்கறது, விழாக்கள்ல போய் பங்கேற்கிறது அப்படிங்கிறத தாண்டி, குறிப்பா சினிமா பிரபலங்களை கூட்டிட்டு நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறத தாண்டி தன்னோட பேருக்கு பின்னால டாக்டருங்கிற ஒரு பட்டத்தை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வரைக்கும் அது விரிவடைந்தது. அப்ப இந்த புகழும் போதையும் அவரை திருப்திப்படுத்தல. அப்ப இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு அவரை அடுத்த கட்டத்துக்கு உந்தி தள்ளுது. வழக்கமான இந்த காமெடி காட்சிகள்ல அல்லது பொதுவா கலாய்க்கணும்னா ஒண்ணு சொல்லுவாங்க, தஞ்சாவூர் கல்வெட்டுல உன் பேரை எழுதிடலாம் அப்படின்னு. அண்ணனுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா அவரை பத்தி அந்த மாதிரி உலகமே பேசணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராரு. தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதுறதுக்கு இடம் இருக்காது, நம்மளே எழுதிக்கலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போடுறதுக்கு அவர் முயற்சி பண்றாரு. அந்த புத்தகத்தோட தலைப்பு என்ன தெரியுங்களா? வாழும் அன்னை தெரசா. என்ன கொடுமை சரவணனது. அப்படி ஒரு புத்தகத்தை எழுதி தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இவரு கடந்த காலங்கள்ல என்னென்ன சமூக சேவையெல்லாம் ஆத்துனாரு அப்படின்னு அந்த புத்தகத்துல நல்லா ஒருத்தர் ஆத்திருந்தாரு. ஆசிரியர் கு ஜான் பீட்டர். அவர் எழுதின புத்தகத்தை 2022 நவம்பர் 4 வெளியிடுறாங்க. மணப்பாறையில் இருக்கக்கூடிய ஆர்மன்ஸ் மஹால்ல அந்த நூல் வெளியீட்டு விழா நடக்குது. அந்த நூலை யார் வெளியிடுறாங்க தெரியுங்களா? அன்னைக்கு டாப்ல இருந்த நடிகைகள் நமீதா, நீலிமா ராணி, ஜனனி ஐயர், இவங்களோட ஈரோடு கருணாமூர்த்தி ஆகியோர் அந்த நூலை வெளியிடுறாங்க. அந்த நூல் வெளியீட்டு விழாவே கோலாகலமா அது ஒரு திருவிழா போல நடத்தி இருக்கிறாங்க. குறிப்பா மலைத்தாதம்பட்டி அப்படிங்கிற ஊர்ல இருந்து அந்த விழா நடந்த மணப்பாறையினுடைய அந்த ஆர்மன்ஸ் மஹால் வரைக்கும் அண்ணன் குடுமியான்மலை ரவிச்சந்திரனை சாரட் வண்டியில ஏத்தி ஒரு ஊர்வலமாகவே அழைச்சிட்டு வந்திருக்காங்க. ஏப்பா, புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இவ்வளவு வளப்பறையா அப்படின்னு மணப்பாறைவாசிகள் வாயை பழக்கிற அளவுக்கு தான் அந்த விழா கோலாகலமா நடந்து முடிஞ்சிருக்கு. நூலுல அண்ணனை பத்தி பல பராக்கிரமங்கள் அதுல இடம்பெற்றிருக்குது. அதை தொகுத்துட்டாங்க. அதையும் தாண்டி அண்ணன் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சபையில ஏறி பேசணும் இல்லையா, அதுக்குன்னு சில பேரை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்தவங்க தான் பாரத முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பாரத ராஜா யாதவ், கரூர் பி அன்புச்செழியன், அப்புறம் பி தமிழ்ச்செல்வன், எம் சசிகுமார், ஏவி கோவிந்தராஜ், எஸ் சவுந்தரராஜன், எம் சி மாரிமுத்து, எம் ஹரிகிருஷ்ணன்
ஆர் மாரியப்பன் இவங்கெல்லாம் மைக்கு பிடிச்சு அண்ணனை ஆக ஓகோன்னு புகழ்ந்து அவருக்கு புகழ் மாலைய அவங்க எல்லாரும் சேர்ந்து சுட்டுறாங்க. இப்ப இவங்க பேரெல்லாம் ஏன் இந்த இடத்துல வாசிக்கிறோம்னா, இவ்வளோ நல்லவரு வல்லவரு தான் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாயை மோசடி செய்துட்டாருன்னு சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டு ஜெயில்ல அடைக்கப்பட்டிருக்காரு. அப்ப இவர்களுடைய இந்த பேச்சை நம்பிதான் பலரும் எப்ப ரொம்ப நல்ல மனுஷன், நாட்டுக்கு நல்லது பண்றாரு, இவ்வளவு சேவைகள் பண்றாரு, ஏதோ 1,00,000 ரூபாய் கட்டினா 1 கோடி ரூபாய் தரங்கிறாரு, ஃபாரின் ஃபண்டுங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மூளைச்சலவை செய்து அந்த பணத்தை போடுவதற்கு இவர்களுடைய இந்த வாழ்த்துறையும் இந்த புகழ்களும் தான், புகழஞ்சலி இந்த உரைகளும் தான் அடிப்படையை அமைஞ்சிருக்குங்கிறது தான் நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டியதா இருக்குது. நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன். மேக் யூ கிச்சன் யோர் வே. உங்கள் வீட்டிற்கே வந்து அளவுகள் எடுத்து சிறந்த முறையில் கிச்சன்களை வடிவமைத்து தருகிறது நேஷனல் இம்போர்ட் அலுமினியம் மாடுலர் கிச்சன். அப்ப குடுமியான்மலை ரவிச்சந்திரன் எப்படி ஒரு நோக்கத்துல இந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கிறாரோ அதற்கு இணையான பங்கு அவர் நடத்தக்கூடிய விழாக்கள்ல அவர் யாரு எப்படி என்னன்னே தெரியாம வந்து கலந்துகிட்டு போன இந்த கும்பல்கள்லாம் இருக்குது இல்லையா, அது சினிமா பிரபலமாகட்டும் அல்லது எந்த தளத்துல அவங்க பிரபலமானவங்களா கூட இருந்துட்டு போகட்டும், அவர்களையும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும், அவர்களையும் இந்த வழக்குல இணைக்கணும். ஏன்னா அந்த மூஞ்ச பார்த்து ஒரு 2 மூஞ்சாவது ஒரு 2 லட்சம் காசு போட்டிருக்காதா? இதுதான் இந்த இடத்துல அடிப்படையான கேள்வியா இருக்கு. இந்த விவகாரத்தை தனியா பேசுவோம். அப்ப இது போல ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்ட மனநிலையில நடந்துட்டு இருந்த அந்த விழாவுல யாருமே எதிர்பார்க்காத வகையில எங்கிருந்தோ வந்த பர்தா அணிந்த அந்த பெண்மணி துணிச்சலோட மேடை ஏறுறாங்க. நேரா மேடையை மைக்கு பிடிக்கிறாங்க. சரி, அண்ணனை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து தள்ளுறதுக்காகத்தான் அம்மா வந்திருக்கிறாங்க போலன்னு எல்லாரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க என்ன பேச போறாங்கன்னு. அவங்க மைக்க பிடிச்சாங்க பாருங்க, பிடிச்சு வாங்குன்னு அந்த சபையோர் முன்னிலையில வாங்குறாங்க. எல்லாம் வாயடைச்சு போய் நிக்கிறாங்க. அந்த அம்மா திருச்சி KK நகரை சார்ந்த ஹாஜிரா அப்படிங்கிறவங்க. இந்த குடுமியான்மலை ரவிச்சந்திரனுடைய இந்த வசிய பேச்சை நம்பி 16,30,000 ரூபாய 13 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறாங்க. ரொம்ப முக்கியம், அவங்க கொடுத்த தொகை 16,30,000 கொடுத்தது 13 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்றது 2022ல 13 வருஷம். இன்னைக்கு ஒரு 3 வருஷத்தை நம்ம கூட்டிக்கணும். அப்ப 13 வருஷமா 16 லட்சம் சொச்சத்தை வாங்கிக்கிட்டு சொன்னபடி அந்த காசை திருப்பி தரல அப்படிங்கிறத பகிரங்கமா அந்த மேடையில அவங்க அறிவிக்கிறாங்க. ஐயா, 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 1 கோடி தாரன்னு சொன்னீங்க, எனக்கு 16 லட்சத்துக்கு 16 கோடி எல்லாம் எனக்கு வேணாம், மிச்சம் வர்றதை நீயே வச்சுக்கோ, இந்த மாதிரி வரவங்களுக்கு நீயே தான தர்மம் பண்ணிக்கோ, நான் போட்ட காசு 16 லட்சத்தை கொடு, அந்த சொச்சம் கூட எனக்கு வேணாம், 16 எனக்கு உடைக்காம கொடு, நான் புண்ணியமா போகும், நான் போயிடுறேன். நீ காசை கொடுக்கலன்னா இதே மேடையில நான் சாவறதை தவிர வேற வழி இல்லை, வீட்டுக்கு போய் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் மருந்தை கொடுத்துட்டு நான் குடும்பத்தோட சாகிறத தவிர வேற வழி இல்லை, எனக்கு இது ஒரு தீர்வு கிடைச்சாதான் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன்னு அந்த அம்மா அவ்வளவு ஒரு விடாப்பிடியான ஒரு போராட்டத்தை அங்க நடத்துறாங்க. ரொம்ப முக்கியமா அந்த தருணத்துல அதற்கு பதில் கொடுத்தவங்க யாரும் பதில் கொடுப்பாருன்னாங்க, கடைசி வரைக்கும் எந்த பதிலும் கொடுக்கல. அவங்க கொடுத்த பதில் என்னன்னா, கூடிய விரைவில் உங்களுக்கெல்லாம் ஐடி வந்துடும், ஐடி வந்தா உங்களுக்கே காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜால் ஜாப்பு தான் அந்த இடத்துல செய்தாங்க. அப்ப ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவுல ஹாஜிரா அப்படிங்கிற அந்த பெண்ணினுடைய அந்த கலக குரல் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நபர் யாரு அப்படிங்கிறத அது அந்த உலகுக்கு உணர்த்தக்கூடிய வகையில அந்த சபைக்கு மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே ஒரு அலர்ட்டான ஒரு செய்தியாக அது வைரலானது. இது 2022ல நடந்த சம்பவமா இருந்தாலும் 2022க்கு பிறகும் குடுமியான்மலை ரவிச்சந்திரன்ட்ட ஏமாந்த ஏமாளிகளும் இருக்கத்தான் செய்யறாங்க. அது தனிக்கதை. சரி, பூஜையில கரடி பொந்த மாதிரி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சா,
சரி, அதோட நிம்மதியா இருந்தாங்களான்னா அப்படியும் வந்து விடல. அவரை பிடிச்ச அந்த சுழி அவரை சுத்திக்கிட்டே இருக்குது. அந்த விழாவுல நடிகைகளோட ஒரு கேரக்டர் மேடை ஏறுது. அந்த கேரக்டரோட படங்கள் வெளியாகுது. யாருப்பா இது அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் பாக்குறாங்க. குறிப்பா திருச்சி மாவட்ட போலீசாருக்கு அது ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னு சொன்னா அன்றைய காலகட்டத்துல திருச்சி மாவட்டத்துல ஒரு பிரபல ரவுடின்னு அறியப்பட்ட பட்டறை சுரேஷ் அப்படிங்கிற நபர் தான் அந்த புத்தக வெளியீட்டு விழாவுல குடுமியான்மலை ரவிச்சந்திரனோட மேடையில ஏறாரு. அப்ப பிரபல தாதாவுக்கும் நடிகை நமிதாவுக்கும் குடுமியான்மலை ரவிச்சந்திரனுக்கும் என்னப்பா தொடர்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இடத்துல எழுது. அதற்கு பட்டறை சுரேஷ் தரப்பிலிருந்து கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? நான் முன்னாடிதான் ரவுடி, இப்ப நான் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஃபுல் டைமா நான் வந்து அரசியல்ல ஈடுபட்டு இருக்கிறேன். அருள்தாஸ் அறக்கட்டளையில நானும் பணம் போட்டிருக்கிறேன். போட்ட பணத்தை திரும்பி தரதா சொன்னாங்க, அதனால நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் அப்போதைக்கு 2022 கொடுத்திருந்தாரு பட்டறை சுரேஷ். இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது இல்லையா? எப்ப அருள்தாஸ் அறக்கட்டளை ட்ரஸ்ட்னா என்ன? அறக்கட்டளைங்கிறது என்ன? ஒரு ஃபண்டை கலெக்ட் பண்ணி பொதுமக்களுக்கு ஏதோ அவங்கவுங்க ஒதுக்கி கொண்ட அல்லது தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு ஏரியாவில் அவர்கள் அந்த நலத்திட்டங்களை வழங்குறது. அதாவது வந்து முதியோர்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம், ஆதரவற்ற சிறுவர்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் கொடுக்குறோம், தெருவோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு 3 வேளை சோறு போடுறோம். இது போல அவங்கவுங்க விருப்பத்திற்கு ஏற்ப அந்த அறக்கட்டளை எதை சார்ந்து மையப்படுத்தி இயங்குதோ அதற்கேற்ற மாதிரியான அவங்களுடைய களப்பணிகள் அமைச்சுப்பாங்க. அதுதான் பொதுவுல நாம ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னா இதுதான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா இங்க என்னடான்னா ஒருத்தர் இந்த அறக்கட்டளையில பணம் போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. பணம் போடுறதுக்கு தானே பேங்க் ஆயாது, போட்ட பணத்தை திருப்பி தாரேன்னு சொன்னாங்க, அதை நான் வாங்குறதுக்கு வந்திருக்கேன்னு சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இவர்கள் இந்த ட்ரஸ்ட்ங்கிற பேர்ல ஒரு மாபெரும் ஒரு மோசடியைத்தான் அரங்கேற்றி இருக்கிறாங்க. அப்ப இந்த மோசடிய கடை பரப்புறதுக்கு தான், ஒரு விளம்பரப்படுத்துறதுக்கு தான் இவர்கள் இந்த ஊடக வெளிச்சத்தை, புத்தக வெளியீட்டு விழா, கலை விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாங்கிற பேர்ல இந்த ஜிகனாவை காமிச்சிருக்கிறாங்கிறது அதுக்கப்புறம்தான் தெரியுது. போன பக்கமெல்லாம் இவரை கைகூப்பி வரவேற்ற அதே மக்கள் போன பக்கமெல்லாம் சமத்தியா விழுவுண்டா சாமின்னு சொல்லிட்டு ஒதுங்குற ஒரு காலமும் வந்தது. அது என்னங்கிறத அடுத்த வீடியோல பேசுவோம். நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளரா நீங்க வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.